அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை நாள் ஒரு இனிமையான நாளாகும். வெள்ளிக்கிழமை என்றால் வண்டி, மாடு, வீடு, வாகனங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள் ஸ்தூலமாக நமக்கு தெரியக்கூடிய நாளாகும். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறது மனிதனுடைய பிராணமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணமய கோஷம் எவ்வாறு எதன் அடிப்படையில் இயங்குகிறது என்பதை ஒரு சிறு விளக்கமாக இந்த காணொளி தருகிறேன். ஒரு மனிதனுடைய வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபஸ்தம் என்று சொல்லக்கூடிய 5 செயல்களின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பிராணமய கோஷம் இயங்குகின்றது. ஒரு மனிதனுடைய வாக்கு தூயதாக இருக்க வேண்டும். ஒரு வாக்கு சொல்கிறோம் என்றால் அதுதான் நம்ம விதைக்கும் விதையாகும். அந்த விதையே பூவாகி கனியாகி நமக்கு பலன் தரும். எனவே நாம் சொல்லக்கூடிய வாக்கு பிறருக்கு பலன் தரக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும். பாணி, பாணி என்றால் நம்முடைய கைகளை சொல்வது. இந்த கைகள் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்துக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நம்முடைய குடும்பம், வித்தை, தொழில் முதலிய விஷயங்கள் மிக நன்றாக இருக்கும். பாதம், பாதம் என்றால் மனிதனுடைய சரீரத்தினுடைய பாத சுவடுகளை சொல்வது. இது செல்லும் இடம், இதனுடைய செயல்கள் எல்லாம் பிறருக்கு நன்மை தருமாக இருக்க வேண்டும். இந்த பாதங்கள் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கிழைக்கும் செயல்களை செய்ய போய் தூண்டும் பாதங்களாக இருக்கக்கூடாது. இவ்வாறு இருந்தால் நாம் சனி பகவானுடைய தீய பார்வையிலிருந்து நாம் தப்பலாம். பாயுரு, பாயுரு என்றால் மனிதனுடைய ஜனனேந்திரியத்தை குறிப்பது. இது சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நன்முறையில் பயன்படுத்த வேண்டும், தீய வழிகளில் பயன்படுத்தக்கூடாது. சரீரத்துக்கு நன்மை செய்யும் விதமாக இதை